சித்தப்பா நீங்க என்ன பண்றீங்க? அந்த பிள்ளை வீட்டுல தூக்கிட்டு போய் சொட்டு மருந்து ஊத்தி தகப்பே இந்த அவனுக்கு சொல்லு தம்பி தம்பி மூஞ்சுரு இந்த துணியை பூரா சடங்கு வீட்டுல சாமியார் பந்தல் போட்டு போல கூடு. அவனுக்கு மாம்பழ கொட்டைக்குள்ள வண்டு எப்படி போடுச்சு? சரி மேல சொல்றேன் இல்ல போட்டிருக்க சட்டிகளை ஓட்ட அப்படி உள்ளது என்ன சரவணா ஒரு அளவுதான் சரவணா யாரும் இது பண்ண மாட்டேன் சார் ஒரு நாளைக்கு சுக்கு ஏலக்காய் எல்லாம் கலந்து 52 கொண்டாட்டிடா. ரொம்ப குறைவா சொல்றீங்களா ஐயா? 52 கொண்டாட்டியா? ஆமா. எப்படி நைட் தூங்கும் போது வலைய அடிச்சிருவீங்களா? ஜெம்பரியார் மாதிரி அப்படி கிளச்சி வீட்டுக்குள்ள தள்ளிடுவீங்களா? அது மட்டுமா 3.25 நாடுகள்ல 1.5 மணி நேரத்துக்குள்ள 60 பிள்ளை. இப்ப சபராட்சக்காரங்க தோத்துறிய போர் ஓடுற மாதிரி 60 பிள்ளை அப்படி அப்படியே டுப்பு டுப்பு டுப்புன்னு ஏத்தமீன் கம்மாயில ஏறும்பாரு மழை வெஞ்சவன புளுக்கு புளுக்கு புளுக்கு. அந்த இடம் வந்து அவர் முனியாண்டி வாங்கி வந்தால பிளாட்டு அந்த இடத்த பார்த்துட்டு அப்புறம் ராமசாமி என்ன பிளாட்டை வந்து விலை வச்சினாங்க. அது வந்து ஏக்கர் வந்து பக்கத்துல வந்து கிடையாது முள். அப்ப நீ தெரிஞ்சாங்க சொல்ல என்னடா முனியாண்டி பிளாட் செஞ்சு வச்சுன்னு வந்துச்சுன்னா அது என்னடா இப்பதாய பிளாட்டு அப்ப வந்து இடம் இருக்கு ஏன் ஊந்து கொடுப்பியோ? கையை எப்படியா அளவர் இல்லை யாரை பற்றி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. சரவணா அந்த கரும்பு சோழத்தை எடுத்துட்டு வாடா. தூக்கம் சிவா மைசூர் தானப்பா எல்லாத்தையும் கரெக்டு. ஏன்டா சண்டை வர போதுல ஆம்பளை பாரு கிம்பல தூக்கி அடிச்சனா நெளிஞ்சு போவேன். தினந்தோறும் பெருமாள் கோயில தானே வண்டி ஏற. பெருமாள் கோயிலுக்கு அந்த வளவு பக்கத்துல போத்தீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சங்கம் இருக்கா? ஆமா. நம்ம சங்கத்துக்கு முன்னாடி 7 கடை தாண்டி அங்க பிரித்தி டீ கடையில ஏன் இருக்கு சொல்லு. இப்ப உப்புடா அதுக்கு முன்னாடி அரிமர்த்தன பாண்டியம்மனோட ஆமா குதிரை வாங்க காசு கொடுத்தாரு. அத வாங்க போனாரு ஒருத்தர். அவர் யாரு? என்னது? புதுக்கோட்டையை தாண்டி பொன்னமராதிக்கு வந்தாங்க. பொன்னமராதி வந்து காரக்குடி போனோம்ல. காரக்குடியை தாண்டி பிள்ளையார் வீட்டு இருக்கா? பிள்ளையார் வீட்டுல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நேரம் போனோமா? நேரம் ஒண்ணு திருச்செந்தூர் நேத்துக்கிழமை மட்டும் நடந்து போனோம்ல. அப்ப பைபாஸ்ல லாரி அடிவாடாம ஓரத்துல போனோமா? அப்ப திருச்செந்தூர் போயிட்டு நேரம் பழனி போகும்போது பஞ்சாபத்துல 70 ரூபாய்க்கு வாங்கணும்ல. 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஆளுக்கு கிட்ட நக்கிட்டு திருப்பி அங்கே வந்தாங்கல்ல. அந்த வரும்போது திருவண்ணாமலை தீபத்துக்கு பார்க்கும் போது அன்னைக்கு 80 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தாங்க. முதல் கிழமை அண்ணா சிவபெருமான் தானே. சிவபெருமான வணங்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்றதுக்குள்ள நீ ஏமாத்துற. தெரியாதா? மனித உடல் குதிரை முகம். குதிரை முகம் பேர் என்ன? அதன் பேர் என்ன? அதத்தையும் கேட்கிறேன். ஹயக்ரீவர். என்னது? ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் மட்டும் எதுக்கு வந்துச்சு? ஒரு காலத்துல நெல்லை வச்சு இங்க குமிச்சு கறக்கணும். சரி. அப்ப பால் கறக்கும் போது மடு பெருசா இருந்துச்சு பாட்டு. அந்த பாலை கறந்து உழைக்கிற விவசாயிக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. நெல் மடு. கமான் பாய்ஸ். அது வாயு மாதிரியே இருக்கடா. ஆரடி குடி நீங்க இங்கிருந்து வரலாம். நான் யாரை பிடிச்சிக்கிட்டு வந்து கண்டுக்குட்டி வந்து தாய் வீட்டில் இருந்து இன்னொரு பசுமாட்டில் விட்டா கூட குடிச்சிடும். ஆனா பன்னிக்குட்டினோடைய என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? ஒரு காம்புல இருந்து இன்னொரு காம்புக்கு வந்து தாயினம் வந்து பாலை குடிக்காது. பன்னிக்குட்டி பன்றிக்குட்டி என்ன காம்புல ஆரம்பத்துல குடிச்சுச்சோ அதே கடைசி வரைக்கும் குடிக்க. அப்புறம் இல்லாட்டா உங்களோட அந்த குடும்பம் நடத்த முடியுமாடா? உழைக்க முடியுமா? இப்படியும் ஒரு புளிச்சா வந்துட்டு வர்றாங்க. பாட்டு போட்டி வந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் பாடுறாங்க கரெக்டா? ஆமா சார். நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் சார். பேச்சுல இன்னும் நீ திரும்பலையா? இது ஊரே வெள்ளத்துல ஓச்சான். ஒருத்தன் மட்டும் உட்காந்து உழ வச்சான். அவங்க பாவம் வந்து உட்காந்துக்கிறதுக்காக உனக்கு பகுமானம். வேற மனநோய் நோயாளி மாதிரியே இருக்காங்க. வந்தார் ஒரு சாமியார் அமுல் பேபி. உன்னை எச்சரிக்கிறேன். மாம்பழ கொட்டைக்குள்ள ஏன் வண்டு ஓச்சான்? அவளை நீ பேசுனிய வெளியே மாம்பழ கொட்டைக்குள்ள வண்டு போனது பெருசா சொல்றியே. இப்போ உன் பேருக்குள்ள ஒரு நட்டுவாக்களி போய் அதை அடிச்சமே அது உனக்கு பெருசா தெரியல. எப்படி இல்லாட்டா பொழைக்க முடியுமா? அது இல்லைன்னு சொல்ல சொல்லு. உன் பேருக்குள்ள இருந்தே போச்சு.
வந்தவர் பேரு முத்துச்சிற்பி தானே? சந்தேகமத்தர். கோதமங்கலம் தேவகோட்டையிலிருந்து சுமார் 57 கிலோமீட்டர், 4 வேகத்தடை, 3 பெரிய புளிய மரம் கடந்தா உன் ஊர். எல்லாத்தையும் நோட் பண்றீங்களே சார். சும்மா இல்ல, நீ வாங்குற கேஸ் வந்து போரத் பெட்ரியின் ஜல்லி புலம் எனக்கே புள்ளட முட்டை. இன்னும் நீ பேசுனீங்க இந்த பக்கம் பிளாஸ்டரி போட்டேல, அந்த மாதிரி இந்த பக்கம் போட்டேன்னா அப்படியே மஞ்சூருக்கு மாடு மாதிரியே இருக்கும் முகம். மூஞ்சி தேய்ச்சி விட்டு ஒழுக்காருங்க. முத்துச்சிற்பியாரே, உமக்கு பல பேர் உண்டு. சிம்ம குரலோன் இசை அருவி சிற்பிக்குள்ள முத்து சீர்காழியுடைய எதிரில் நேத்து ஒரு பட்டம் மானாமதுரை அருகாம நெடுங்குளத்துல அமுல் பேர். இத்தனை பட்டத்தை நீ வாங்கினியே, பெருமையா எனக்கு. சினிமால போய் 4 பேருக்கு தெரியாம கமுக்கம பாடிட்டு வந்திருக்கு. நாங்கெல்லாம் தெருவில் தெரியுறதா? உன்னை வச்சுதானே அந்த ஜீவன் இருக்கு. என்னை விட்டு நீ சினிமா துறைக்கு போனா நான் உனக்கு அப்படி அவங்க கேட்கறது தவறுதான். அறிவோம் நாராயணா. அரோகரா. இந்த ஆள் தூக்க வரிசையில் பேசிட்டேன், மன்னிச்சுடலாம். விடு விடு, அந்த முத்துச்சிரிப்பு கையால இருப்பேன். என்னையா உங்களுக்கு எல்லாம் தெரியுமையா? எல்லாம் தெரியும். 6 வயதுல அரிதாரம் போட்டு நான் 19 வயசுல நாடகத்துக்கு வந்தேன். 6 வயதுல அரிதாரம் போட்டு சத்தி அரிசன நாடகத்தில் லோகிதாசம் போட்டு நடிச்சீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாடக இந்த கலைகளை எத்தனை ஆண்டுகள் இங்க வந்து வெற்றி முரசு கொட்டி வர முத்துச்சிரிப்பியாரு ஒத்துக்கிறேன். உங்க பாட்டுக்கு வந்து இந்த தமிழகம் மட்டும் கிடையாது, கோமாளி நானும் அடிமை. அதுக்காக நீ வர்ற மேடையில என்னுடைய குடும்பத்தை நீ டச் பண்ற. என்ன பார்க்க மாட்டாங்க சார். தம்பி நீ மூடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அடிச்சேன். உனக்கு நடந்தது தெரிஞ்சுன்னா நீ நேரம் ஓடிடுவடா. என்ன சொல்றீங்க எப்படி? பாலஞ்சித்தப்பா இங்க வாத்தியாரா இருக்காரு. அவருக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து 67-70 திசையம் பிள்ளை இருக்கீங்க. ஆனா எனக்குன்னு ஒரே ஒரு மாணவன் தாயா இருக்கேன். என்ன இருக்கா? பார்வத்தன் சூத்து தெரிஞ்சு அடியாண்டி போகும். அவன் பேர் சைக்கிள் சாக்ஸ். என்னையா அன்றாட என் கூட வரீங்க, 50 கொடுப்பேன், குடும்பத்தை காப்பாத்துறேன், அது உனக்கு பொறுக்கலையா? மேடையில நான் வராம அவனை அனுப்பி விட்டுருக்கேன், நீ கேட்காத கேள்வி கேட்டிருக்க. என்னையா ஒரு கிலோ படிக்கல வந்து இரும்பா இல்ல பித்தளையான்னு கேட்டிருக்க. ராமதாஸ் தேவையில்லை உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்க, அதை சொல்லாம பிள்ளை அழுதுருக்க. நீ மேடையில அவனை செருப்பு கழட்டி அடிச்சிருக்க. உங்களை மாதிரியே அவனையுமா? ஏதோ விகேசி கம்பெனி 270 செருப்புனாலும் சரியா போச்சியா? டொயோட்டா கம்பெனி என்ன அப்படி ஒரு கம்பெனி இருக்காங்க வேற? நீங்க சொன்னா இருக்கு இருக்கு விடு. ஆனா இன்னைக்கு சந்திக்கும் போது அனல் பறக்கும், தூசி பறக்கும். ஆத்தாடி ஆத்தாடி இந்த ஆளோட கத்துறேன். சிவா மைசெட் தானப்பா, எல்லாத்தையும் கலட்டு. ஏன்டா சண்டை வர போதுல ஆம்பளை பாரு கிம்பல தூக்கி அடிச்சா நெளிஞ்சு போவேன். தம்பி இந்த சின்ன பிள்ளை தள்ளு வண்டி அங்கிட்டு தள்ளிட்டு போ. கல்லு விட்டு அடிச்சு கல்ல விட்டு எரிச்சு கொண்டு வருவேன். என்னது 6 மணியை விட்டு 6 மணி 6 மணியை பிட்டு. அப்ப 6 மணிக்கு தான் முண்டை வாசிக்கிறேன். 6 மணிக்கு பெட்டின்ட்டேன். தம்பி நீ என்ன பண்ற? பூச்சி மருந்து சாக்கு பின்னாடி அதை உதறிட்டு தண்ணி ஊற்றி அழைச்சிக்கிட்டு இந்த விளையாட்டு சாமனை அள்ளிக்கிட்டு பார்த்துன்னு ஒரு பைபாஸ் ஓடிடு. இந்த விளையாட்டு சாமானா இன்னைக்கு சொல்லு. இப்ப சொல்றேன் சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த பிள்ளை வீட்டுல தூக்கிட்டு போய் சொட்டு மருந்து ஊற்றி தகப்பே இந்த அவனுக்கு சொல்லு. தம்பி தம்பி மூஞ்சுரு இந்த துணியை பூரா சடங்கு வீட்டுல சாமியார் பந்தல் போட்டு போல போடு. அவனு துக்கெடுத்தால் மாதிரி இருக்கிறேன் என்ன. ஆனா நீங்க எல்லாம் துணி போச்சுன்னா மாத்தணும். வாத்தியார் வந்து தினமும் சாதம் போடணும். நீ வந்து பிள்ளை லேசா ஏதாச்சுன்னா புசு புசுன்னு கேட்கணும். ஆமா உனக்கு வேலை கிடையாது. துணி கிழிஞ்சாலும் 2 தையலுங்க தான செஞ்சான்னு எதுக்கு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சா அதை செஞ்சா. ஊதி வடை வைக்கிறேன். அந்த டீ கடை இருக்காரா அண்ணே, டீ கடை சண்டை ஓடணும்னா ஆளு கூட இங்க ஓடியாரு 3 ஓடம் தண்ணியை கலந்துரு. அந்த டாடா சும்மா ரிவர்ஸ்லயே வாப்பா கொடுத்துட்டு. சரி சரி அப்ப அங்கிட்டே போட. முத்துச்சிருப்பியாரு இவ்வளவு பேசும்போது போய் குச்சித்தா போன மாதிரி பம்புறிய ஒட்டைக்குள்ள ஏன் வந்து வந்துச்சா?
நாட்டுக்குள்ள வேணும் தீவிரவாதி வரேன் அதே பார்க்க முடியல ஒத்தைக்குள்ள வந்து ஐயா இது சரி பண்ணிருக்காங்க ஐயா கோச்சுக்கிறாதிய அவங்க நம்மளை கவனிக்கல அங்க ஒரு ஆள் போட்டு அர்த்தம் வாங்க ஐயா மேட அசையுது ஐயா வராரா மேட அசையுதா பாடியா அந்த ஏணி எடுத்துட்டு மேல ஏறி பாடியா அதே மேலே ஏதே ஏறி பாரு தம்பி இருப்பா ரகுமான் எனக்கு பதில என் சிசிய ராமதாஸ் பாடுவாங்க அவர் இருக்கட்டுங்க நீ பாடியா காலையில காசு அவர் வாங்கிட்டு போற நீங்க சும்மா போற நான் காசு வாங்குறேன் நீ பெரிய விதை உப்பு தானே வாங்குறேன் போப்பா பாடுப்பா உன் தொண்டைக்கு நீ கத்துவ நான் தன்னால என்னமோ 8 வருஷமா தொக்கெடுத்த மாதிரி தெரியும் சரவணா தேவையில்லாது விமுறிட்டு அந்த விளையாட்டு நாட்டு போடா ஒரு முனிவனை பார்த்து உப்பும் நெல்லும் மிளகாய் ஓ உடம்புக்கு என்ன 2 குண்டாலம் அரிசியை கொடுத்துட்டு போடும் இந்த பாடலை பாராட்டி நீ என்னைய பாராட்ட வேணா உன் பாராட்ட எனக்கு தேவையில்ல பல பாடுறா மேல பாரு மேல பாரு என்ன சன்சிங்கருக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்ப இல்ல போட்டி என்ன பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு வீச்சுக்கு வீச்சு வீச்சுக்கு வீச்சுனா முட்டை போட்டா போடுவாங்க போய் போடு வீச்சுக்கு ஆனா ஓ உடம்புல போட்டா தோசைக்குள்ள 2000 சரவணா உன்னை எட்டு தாண்டா உன்னை புலந்தா என்ன பாருடா நீ பாருடா ஆமா நீ 5000 சம்பளம் 2 தானே அதுல இன்னைக்கு வழிமறிச்ச முத்துச்சாமி 50 ரூபா மட்டும் 7 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேர்ந்தையும் பூரா இது எச்சிய தொட்டி எண்ணி ஒட்டிக்கிடுச்சு எல்லாம் பணத்துக்காகத்தையும் திருப்பி ஒரு அளவு என்ன அளவு உன் தொண்டை ஒரு அளவு தான் ஒரு பாட்டை சரியாக பாடவில்லை உனக்கு எனக்கு போய் நெல்லு உப்பு அதை ஏய் விட்டு நீ தான் இம்மிடியேட்டா தான் வேதாந்தாலும் உப்பு வாங்க சொல்றியா போட மரியாதையா தேவையில்லாதா பாடல் என்னன்னு கேளு அதே சுத்தில மாம்பழ கொட்டைக்குள்ள வண்டு எப்படி போடுச்சு சரி இவ்வளவு சொல்றேன் இல்ல போட்டிருக்க சட்டிகளை ஓட்ட அப்படி விழுது என்ன சரவணா ஒரு அளவு தான் சரவணா யாரும் இது பண்ண மாட்டேன் என்னை கவர் கொடுத்து மாம்பழ உடலை ஏன் போச்சு பிளாப்பழத்தை ஏன் பிதுக்கி விட்டாங்க இதற்கு நீ சரியான வழக்கத்தை சொல்லவில்லை தேவையில்லாத இருக்கிற 10 விரட்டி விட்டு ராஜவாட்டுக்கு வந்து யார் மைசூர்கார மட்டும் தேவையில்லாத வச்சிருப்பி உனக்கு எனக்கு இந்த நேரங்களே வாடா வழக்குன்னு அன்னைக்கு சொன்னாங்களே உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாடா திருவண்ணாமலைக்கு என்ன ஊருக்கு என்ன ஊர் அது நீ சொல்லு நான் 70 ரூபாய்க்கு சொன்னேன் நீ 100 ரூபாய்க்கு சொல்லு வாங்க உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு வாடா அப்படின்னு ஒரு பெரிய புராணத்துல ஒரு கதை வந்துச்சு அந்த ஊரு எந்த ஊரு திருவண்ணாமலையில இருந்து நேர தஞ்சாவூர் டிக்கெட் எடுத்து இங்க போனோம்ல கும்போணத்துல அந்த வளவள போனோம்னா குடவாசல் இருக்குல்ல குடவாசல் தாண்டி திருப்பி வந்து அரியக்குடி வழக்கு இருக்கா அது வந்து அரியக்குடி எங்க இருக்கு இரு புதுக்கோட்டை இருக்குல்ல புதுக்கோட்டையை தாண்டி பொன்னமராதிக்கு வந்தாங்க பொன்னகவன் வந்து காரைக்குடி போனோம்ல காரைக்குடியை தாண்டி பிள்ளையார் வீட்டு இருக்கா பிள்ளையார் வீட்டுல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நேரம் போனோமா நேரம் ஒண்ணு திருச்செந்தூருக்கு நேத்துக்கிழமை மட்டும் நடந்து போனோம்ல அப்ப பைபாஸ்ல லாரி அடிவிடாம ஓரத்துல போனோமா அப்ப திருச்செந்தூர் போயிட்டு நேரம் பழனி போகும்போது பஞ்சாபத்துல 70 ரூபாய்க்கு வாங்கணும்ல 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஆளுக்கு கிட்ட நக்கிட்டு திருப்பி அங்கே வந்தாங்கல்ல அந்த வரும்போது திருவண்ணாமலை தீபத்துக்கு பார்க்க போது அன்னைக்கு 80 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தாரா திருவண்ணாமலை கொடுத்துட்டு திருவண்ணாமலை பழனி திருச்செந்தூர் பிள்ளையார் இதெல்லாம் என்ன டிக்கெட் போடுறியா இல்ல எல்லாம் சொல்ல நீ தெரிஞ்ச நீ சொல்லு ஒவ்வொரு ஊராத்த போயிட்டு உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாடா அதே உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாடா அப்படின்னு ஹைகோர்ட்ல போட்டாங்கல்ல என்ன அப்ப நீங்க நினைக்க பெரிய புராணத்திலே அதே பெரிய ஊரான சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து சென்றவை சிவபெருமான் ஆமா சுந்தரமூர்த்தியில சிவபெருமே பாப்பா அந்த தொத்தே மயம் வந்து காளியப்பையும் காளியப்பன் வந்து பொண்ணு தாய் 2 பேரும் வந்தாங்கல்ல யாரை கூட்டி போனாங்க அதைத்தான் கூட்டு போனாங்க இந்த பிள்ளைய தீர்ந்து விட்டாங்களப்பா தீர்ந்து விட்டு திருப்பி கூட்டு போனாங்கல்ல நீ என்னைய லூஸ் ஆக நினைக்கிற சிரிச்சி உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாடா தொண்டிக்கின்றேன் ஆமா தொண்டில பெரிய தமையன் கேஸ் ஓட்டுந்தேன் உப்பு ஆலையில தேவையில்லாதெல்லாம் தொண்டிக்கு சென்றாரே யார் சென்றார் ஆமா அறிவர்த்தன பாண்டியன் அமைச்சராக இருந்தாரே ஒருவர்
யார் அவர்? அமைச்சரா அரிமர்த்தன பாண்டியனும் மந்திரியாக இருந்தாரப்பா. முன்னாள் எம்எல்ஏ ஐயா குணசேகர ஐயா தெரியுமா? வந்தாருங்க. யோ, நான் என்ன சொல் பாண்டிய மன்னனிடம் அவர்தான் சென்றார் தொண்டிக்கு. தொண்டி எதை வாங்குவதற்காக? உப்பு. குதிரை வாங்குவதற்காக. தொண்டிக்கு ஃபேமஸ் உப்பு தானே. இப்ப உப்புடா. அதுக்கு முன்னாடி அரிமர்த்தன பாண்டிய மன்னனோட ஆமா குதிரை. குதிரை வாங்க காசு கொடுத்தாரு. அதை வாங்க போனாருன்னா ஒருத்தர். அவர் யாரு? என்னது? ஏற்கனவே தொண்டின்னு எதுக்கு சொன்னேன்? ஏற்கனவே அவர் குதிரை வச்சிருந்தாருங்க. ஏற்கனவே குதிரை வச்சு அது உடம்பு சரியில்லாம செத்து போச்சுல. அதுக்கப்புறம் குதிரை வாங்குறதுக்கு இங்கிட்டு மணப்பாறைக்கு அங்கிட்டு ஒத்தவூருக்கு பட்டின்னு போனார். என்ன ஒரு ஒத்தவூர் பட்டின்னு. ஒத்தவூர் பட்டியில போய் குதிரை வாங்கும் போது திருப்பி வரும்போது குதிரை வேகமா ஓடி அவர் விழுத்தாடி போட்டு போயிடுச்சா. அப்ப 70,000 நட்ட போட்டு குதிரைக்கு பிறந்தவன் யார்? மகாபாரதத்திலே குதிரைக்கு பிறந்தான் ஒருவன். அசுத்தமா யாரு? சும்மா இல்ல படிச்சிருக்கேன். குதிரையில எப்படி பிறந்தான்? குதிரைக்கு பிறக்கல, குதிரை வடிவில பிறந்தேன். என்னடா டேய், குதிரையினுடைய குதிரையில இருந்து அவன் பிறப்பதற்கு எப்படி எப்படி குதிரையும் போகம் பண்ணிச்சா? போகம் பண்ணல, குதிரை மாதிரி இது உருவெடுத்து தேவையில்லாத முடிச்சு போயிருப்பா. கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட 500 வாங்க, நான் கிளம்புறேன். இல்ல, குதிரைக்கு பிறந்தேன், அவளை பிறந்தவன் நீ இவளை சொல்றிய. தொண்டிக்கு உப்பு வாங்க போனோம்னு சொன்னீங்க. தொண்டிக்கு உப்பு அங்க திருவண்ணாமலை ஏன் தீவா இதெல்லாம் நீ கேட்கற ஊர்தியா? உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு இருப்பா. இன்னைக்கு ஒரு வழக்கு இருக்கு. உன் பேருக்குள்ள நட்டோக்கால் எப்படி வந்துச்சு? அதை மட்டும் என்ன கேட்கற? இவ்வளவு சொல்றீல்ல அடிச்சியாடா. தினந்தோறும் பெருமாள் கோயில தானே வண்டி ஏற. பெருமாள் கோயிலுக்கு அந்த வளவு பக்கத்துல போத்தீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சங்கம் இருக்கா? நம்ம சங்கத்துக்கு முன்னாடி 7 கடை தாண்டி அங்க பிரித்தி டீ கடையில 7 இருக்கு. சொல்லு, அவ்வளவுதான். பிரித்தி டீ கடை. ஏன் பிரித்தின்னு பேர் வந்துச்சு? ஏன் நான் கேட்பான். அவன் பொண்டாட்டி பேர பொண்ணுத்தாயி. சரி, பொண்ணுத்தாயி இருக்கும் போது வந்து குழந்தைய ஆசைப்பட்டு அந்த 2வது தடவை கட்டினேன். குழந்தைய ஆசைப்பட்டு கட்ட போகும்போது அந்த டீ கடைக்கு வேலைக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு. கணக்கு பிள்ளை வந்து கல்லாவில் உட்காந்துருந்துச்சா. அந்த பிள்ளை வேற பிரித்தி. பொண்டாட்டி போடே அடிச்சுட்டு அந்த பிள்ளை வேற வச்சுன்னா பொண்டாட்டி வெளியே அனுப்பிவிட்டேன். அதே பிரித்தி என்னப்படும். சும்மா இல்ல, உடம்புதான் திருக்கு திருக்கு இருக்கலாம். நான் ஆளு ஓமக்குச்சி மாதிரி. ஆனா நான்கு யுகம் கண்ட பெருமாள் கோயில். எந்த பெருமாள்? சங்கத்துக்கு பக்கம் எந்த பெருமாள்? இப்ப சங்கத்துக்கு பக்கத்துல ஒரு பெருமாள் இருக்கு, இன்மையில் நன்மை தருவார் கோயில். அதுக்கப்புறம் அந்த அது என்ன கோயில் அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது பெருமாள் கோயில், அது சிவன் கோயில். சிவன் கோயிலுக்கு அங்கிட்டு என்ன சத்தம் படைக்கு மொத்தத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் முதற்கடவுளை ஆனா சிவபெருமான் தானப்பா. சிவபெருமான வணங்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு சொல்றதுக்குள்ள நீ ஏமாத்துற. எப்படி தெரியாதா? மனித உடல், மனித உடல், குதிரை முகம். குதிரை முகம். பெயர் என்ன? அதன் பேர் என்ன? அதத்தையும் கேட்கிறீங்க. ஹயக்ரீவன். என்னது? ஹயக்ரீவன். ஹயக்ரீவன். ஹயக்ரீவன் எங்க இருக்காரு? அவர் வெளிநாட்டுல இருந்தார். பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே. அதத்தான் சொல்ல வரேன். வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து அவர் இருந்தாருன்னு இங்க வந்து வணங்குவாங்கன்னு சொல்ல வரேன். அப்படின்னு பாருங்க. நேத்து போய் சொல்றேன், நீ இந்த நெத்தியா இருந்துகிட்டு சித்திர வர. நேத்து போய் ஆமாம் விளையாட்டு பருவம். ரேச மாட்டை பத்திர மாதிரி இருக்கு. நம்ம ஏன்னா முதவோட இப்ப தொலைக்கு இருக்கு. ஏன் ஊந்து கொடுப்பியோ? என் கையை எப்படியா? அளவர் இல்லை, யாரை பற்றி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. சரவணா, அந்த கரும்பு சோழநாத்தி எடுத்துட்டு வாடா. தூக்கம் அது வாயு மாதிரியே இருக்கடா. ஆரடி புள்ளி நீங்க இங்க இருந்து வரலாம். நான் யாரை பிடிச்சுக்கிட்டு யாரை பார்ப்பதற்காக நாங்க இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை காவல். என்ன நிலம்? என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். ஆமா. மலை சார்ந்ததா? மலையும் காடு சார்ந்ததா? மலையும் மலையும் சார்ந்து, மலையும் மண்ணும் சார்ந்து, மண்ணையும் பிளாட்டும் சேர்ந்து, மலையும் வயக்காடும் சேர்ந்துருந்துச்சு. வயக்காடு 2 சேர்ந்துருந்து மிஸ்ஸுன்னு கருது 1 சேர்ந்துருந்துச்சு. கருது 1 சேர்ந்து குறிஞ்சி நிலம். ஆமா. என்ன யார் கடவுள்?
குறிஞ்சி கடவுள் யாரா? என் வாயால் அவர் எப்படி சொல்றது? தெரியல. முருகன். முள்ளை எழுத்து கடவுள். நான் சொல்லிட்டேன் ஜான் வந்தான் பொடித்த போனேன் நான் கொல்ல மாட்டேன். நான் சொல்லவா? நீயே சொல்லு. தானே என்ன தானே இல்ல அப்படின்னு நீ சொல்ற இல்ல. முள்ளை எழுத்து முருகன் வந்து இதுக்கு முன்னாடி காவலுக்கு யார் வந்தது? செஞ்சிலட்சுமி. எந்த இடத்துக்கு? செஞ்சிலட்சுமி அந்த இடம் வந்து அவர் முனியாண்டி வாங்கி வந்தால பிளாட்டு. அந்த இடத்த பார்த்துட்டு அப்புறம் ராமசாமி என்ன பிளாட்டை வந்து விலை வச்சினாங்க. அது வந்து ஏக்கர் வந்து பக்கத்துல வந்து கிடையாது முள். அப்ப நீ தெரிஞ்சாங்க சொல்ல. என்னடா முனியாண்டி பிளாட் செஞ்சிலட்சுமி வந்துச்சுன்னா இது என்னடா? இப்பத்தாய பிளாட்டு அப்ப வந்து இடம் என்ன சொன்ன அவன் சரிங்க. ஆமா ஆமான்னு நேத்து போய் அவன் தடத்துல மெதி அவன் குத்தி வரட்டும். எப்படி உணர்த்தை சொல்லிக்கிட்டு இவ்வளவு தாய்கிட்டு தச்சியோட இருக்கானே. உனக்கு அந்த எண்ணெய் இல்லையே செப்பி அமல் பேபி. செஞ்சிலட்சுமி. செஞ்சிலட்சுமி செஞ்சிலட்சுமி வந்தா எந்த நாட்டுக்கு? அவங்க வயக்காட்டுல தண்ணி மோட்டவும் அப்ப அரசு. செஞ்சிலட்சுமி எந்த நிலத்துக்கு காவல்? அதான் அவங்க இடத்துலதான் அவங்க அப்பா போய் காவல் பார்க்க சொன்னாரு. எந்த இடம்? அதே அந்த பிச்சைக்காடு இருந்துச்சுல, பிச்சைக்காடு பக்கத்துல விதைச்சிருந்தாங்க கள்ளச்செடி. அந்த கள்ளச்செடியை 4 பேர் பள்ளிக்கூடம் விட்டு பிடிக்க திக்கிறான்னு செஞ்சிலட்சுமி போச்சா? செஞ்சிலட்சுமி போய் வெவிலிக்கம்மா. வெவிலிக்கம்மா அதனடா உண்மைதானடா? செஞ்சிலட்சுமி சென்று யாரை திருமணம் முடித்தது? ஆம்பளை தானடா. ஆம்பளை. சிற்பி ஒரு அளவுதான். என்ன கேலி மேல கேள்வி கேட்கிறேன். என்னைக்கு இல்லாத புது பழக்கம் என்ன? டென்ஷன் ஆகுது. இன்னைக்கு நெல் மடூர் மேடையில என்ன சொன்ன? நெல்லும் உப்பும் உனக்கு தர்றாங்களான்னு. அதான் நெல் மடூர்னு ஏன் தெரியுமா வந்துச்சு? எதுக்கு நெல் மடூர்? எதுக்கு வந்துச்சு? ஒரு காலத்துல நெல்லை வச்சு இങ്ങനെ குமிச்சு கறக்கணும். சரி. அப்ப பால் கறக்கும் போது மடு பெருசா இருந்துச்சு பாட்டு. அந்த பாலை கறந்து உழைக்கிற விவசாயிக்கு டீ போட்டு கொடுத்தாங்க நெல் மடு. கமான் பாய்ஸ். சும்மா இல்ல இல்லன்னா நாங்களாம் சும்மா கைனோட டீசல் போட்டு வருவோம்டா. மடூர் கோமாதான். கோமாதா. அப்ப பாத்துக்க இந்த ஊர் மக்கள் எவ்வளவு இருந்திருக்காங்க. ஒரு பசு மாட்டிலும் 39 கோடி தேவர்களும் அடக்கம். ஆமா. தெய்வங்கள் கூடாம அடக்கம். அந்த பசு மாட்டிற்கு எத்தனை மடுவுல எத்தனை மார்க்காம்பு இருக்கும்? 4 தான். சரி. பன்றிக்குட்டி பாத்திருக்கியா? ஆமா. பன்றிக்குட்டிக்கு எத்தனை நடந்திருக்கும்? ஒரு பண்ணி பார்த்து வந்து பிடிச்சு வர. ஏப்பா நான் கால்நடை டாக்டர். நீ என்ன சிறப்பு வர்றோம்? பன்றிக்கு எத்தனை தெரியுமா? நான் சொல்றேன் சொல்லும். சொல்லு. இப்ப மாடு வந்து கண்டுக்குட்டி வந்து தாய் வீட்டை இருந்து இன்னொரு பசுமாட்டில் விட்டா கூட குடிச்சிடும். ஆனா பன்னிக்குட்டினோடைய என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? ஒரு காம்புல இருந்து இன்னொரு காம்புக்கு வந்து தாயினம் வந்து பாலை குடிக்காது பன்னிக்குட்டி. பன்றிக்குட்டி என்ன காம்புல ஆரம்பத்துல குடிச்சுச்சோ அதே கடைசி வரைக்கும் குடிக்கும். அப்படி ஒரு தன்மை. இது வெண்கல குரல். எங்க ஐயா மதுரை ஆரம்ப சித்தப்பு சொல்லி. எறும்புக்கு தன்மை சொல்லு. எறும்புக்கு தன்மை. எறும்பு என்னது என்ன தெரியுமா? எறும்பு வந்து ஒற்றுமையா இருக்கும். ஒற்றுமை. ஒரு தீமண்ண கடந்துச்சுன்னா தான் மட்டுமே அதை சாப்பிடாது. தன்னுடைய கூட்டத்தை போறோம் கூட்டிட்டு வந்து அறிவு. எந்த ஒரு பாதையில அது போதோ அதுலதான் போகும் கடைசி வரைக்கும். அடுத்து என்ன என்ன? எப்படி மார்க்காம்பளே பன்றிக்குட்டி தன் வாயை மற்ற காம்புக்கு எப்படி சாப்பிடாதோ அந்த மாதிரி எறும்புக்கு என்ன தன்மை? ஒரு நெல்லை நீ சொன்ன மாதிரி தீமண்டத்தை எடுத்துட்டு போகுதுன்னா நெல்லை எடுத்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது ஒண்ணு முனி. 2 முனியுமே அரிச்சுட்டு தான் முண்டைய வைக்குமா? ஏன் வச்சா முளைச்சிருமா? எவ்வளவு அறிவு பாரு எறும்புக்கு. மனுஷனுக்கு அறிவு இருக்காடா? சில நேரத்துல 3 அறிவு வேலை செய்து, சில நேரத்துல 2 அறிவு 3 4 அறிவு. ஆனா ஒரு ஜீவராசி ஒரு எறும்பு அதை கொண்டு போய் நெல்லோட வச்சுட்டோம்னா 2 பேரும் முளைச்சு போயிருமா? ஆனா எடுத்து செல்லும் பொழுதே மனுஷனை கஷ்டப்படுறேன். முனி 2 மனுஷன் கஷ்டப்படுறேன் கொண்டு போய் சேர்க்குது அந்த இடத்துல. மனுஷன் நம்ம சொல்றான் வப்பாட்டி வச்சிருக்கேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏண்டா வப்பாட்டி வைக்கிறது கஷ்டம்ப்பா. ஆமா புருஷனுக்கு தெரியாம போகணும். சீமக்கல்ல தப்பணும். இது தேவையா? 52 கொண்டாட்டி. 52 கொண்டாட்டிடா. ரொம்ப குறைவா சொல்றீங்களா ஐயா? 52 கொண்டாட்டியா? ஆமா. எப்படி நைட் தூங்கும் போது வலை அடிச்சிருவீங்களா? ஜம்பரியா மாதிரி அப்படி கிளச்சி வீட்டுக்குள்ள தள்ளிடுவீங்களா? அது மட்டுமா? 3.25 நாடி 1.5 மணி நேரத்துக்குள்ள 60
இப்ப சபராச்சக்காரங்க தோத்துறிய போர் போடுற மாதிரி 60 புள்ள அப்படி அப்படியே டுப்பு டுப்பு டுப்புன்னு ஏத்த மண்ணு கம்மாயில ஏறும்பாரு மழை வெஞ்சவன புளுக்கு 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 அப்படியே அந்த 60 புள்ள சரி 60 உள்ள பெத்தது சரி எங்கன்னு ஒரு சார்ஜ் படுத்துக்கிட்டு பால் கொடுத்த அட நாராஜன அது புண்ணு வந்துருமாடா அவச்சாரம் சரி எப்பா கோழி உயிர்ச்சின்னு நடத்திக்கிட்டு வாங்க போவான் சாமான் நல்லப்பா காலப்பிரியன் தேவராவாசி வீரகரப்பிரியன் யாழ்வண்ணோர் இசை சித்தன் தூங்குற ஆளு எந்திரிச்சாங்கன்னா பொழப்பு நாரியம் அந்த அவச்சொல்லுக்கு நான் ஆளாகக்கூடாது ஏன்னா இவ்வளவு சத்தம் போட்டு தூங்கினா எப்படா இருக்கும் ஏன் ஒவ்வொரு ஆளு காத்துல போய் கத்திட்டு வாங்க கேக்குறதுக்குள்ள ஏன் அப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அப்படி சொல்லுவாங்க பஸ்ல கேட்டேன் அவங்க தான் சொல்லுவாங்க சார் ஒரு நிமிஷம் கவனிங்க சார் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா சார் வந்து நீரழிவு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு சார் தும்மல் வரும் சார் தும்மல் வரும்னா பார்த்தா என் கம்பெனிலேருந்து வந்து அங்கனுக்குள்ளேருந்து வந்திருப்பேன் அவன் சொல்லி என் கம்பெனி வந்து அறந்தாங்க அங்கிட்டு இருக்கு சார் பாருங்க சார் ஒரு நாளைக்கு சுக்கு ஏலக்காய் எல்லாம் கலந்து சார் நீ யாரும் அங்கிட்டு பாரு நான் எந்த பஸ்ல பாக்குறேன் நீ அதுல பாரு நான் அதுல பாக்குறேன் என்னை பார்த்தா லூசு போய் மாதிரி தெரியுதா அஷ்டம சித்துக்கலை அறிந்து 18 புராணங்கள் வரக்கூடிய நாரதன் சித்துக்கலை பதி முண்டுக்கலை தூக்கு நிமிந்தாள் வேற அதை கேட்கறேன் அவருக்கு என்ன என்ன இந்த தண்டி இல்லையா என்ன இந்த தண்டியா 10 கிலோ குறைஞ்சிருக்கா என்னது 10 கிலோ குறைஞ்சிருக்கு 10 கிலோ குறைஞ்சே உன்னால மகேந்திர வேலையில ஏற முடியல பேச்சுக்கு இப்ப இவனுக்குள்ள ஒரு மழை வேணுச்சுன்னு வைவேன் சரி நாங்கெல்லாம் ஓடிடுவோம் நீ பேக்க தூக்கிட்டு இது களி தர காலு மாட்டிக்கிறோம் புறுக்கு எடுக்க முடியாது மறுதிருள வரைக்கும் நின்னையே சுத்துவ நான் நினைத்த மாத்திரத்தில் மறைந்து விடுவேன் எங்க வர சன்மாக்கம் சகமாக்கம் தாசமாக்கம் சதம் ஊர்ல ஒரு சட்டை வந்துச்சுன்னா நாங்க ஓடி போய் நானும் சட்டையை கழிச்சுட்டு நின்று போய் ஊருக்காரங்க போஸ்ட் மரம் நினைச்சு விட்டு நீ பெரிய புளிய மரத்தூருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தால இந்த நிக்கிறான்னா 37 வருஷம் வச்சு அடிப்பாங்களேன் நான் அமிர்தம் சாப்பிட்டவனப்பா என் அமிர்தம் சாப்பிடு 10 போட்டா மறைய முடியாத பாப்பா காலையிலே பழத்துக்குள்ளே வந்து எப்படி வந்தது உன் பேருக்குள்ள நட்டுவாக்காளி எப்படி வந்துச்சு சரியானவங்களோட அடிச்சா எப்படியோ உள்ள வந்துருச்சே சரியான திருந்தலையா நீயும் நீங்க நாரத மகரிஷி நாங்க காவலுக்கு வந்திருக்கோம் பெண்கள் தங்கச்சி யார் அந்த தங்கச்சி வள்ளி 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 என்றால் வள்ளிக்கு உண்மையான பெயர் குறவேங்கை பூங்குறத்து காரண பெயர் கருத்து பெயர் வளர்ப்பு பெயர் பாசி பெயர் பெயர் கோதுமை காரண பெயர் கருத்து பெயர் பிறப்பு பெயர் இருக்கு பிறப்பு இருந்துச்சு பிறப்பு பெயர் என்ன பெயர் குழந்தை குழந்தை என்ன சொன்னா பிறக்கும்போது என்ன சொன்னாங்க அந்த குழந்தை வந்திருக்கு குழந்தைக்கு பெயர் வைத்தார்களா ஆமா என்ன பெயர் அதே அந்த வள்ளின்னு வச்சாங்க அதுக்கு என்ன பேருன்னு தெரியல நாங்க எங்க அப்பா வந்து வேட்டைக்கு போனோம் வேட்டைக்கு போகும்போது அன்னைக்கு லேசா தூத்த விழுந்துச்சு சரி தூத்த விழும் போது எங்க அப்பா ஈரத்து நடந்து வரும்போது திடீர்னு வலிக்கு வந்துட்டாரு வலிக்கு வந்தாரு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து பச்சை தண்ணி வச்சு உருவி விட்டு கட்டு போட்டு மறுபடியும் கூட்டு போனேன் மறுபடியும் கூட்டு போகும்போது நல்லா முன்னாடி வந்துருச்சு வேட்டைக்கு போக திரும்பி வந்துட்டார் திருப்பி வரும்போது சரி ராத்திரி போவோம் அப்படின்னு போனோம்னா எங்க அப்பா வேடிக்கையில் முள் அடிச்சு கண்ணு சிரிப்புல முள்ளு மருந்து இங்க வாங்கி கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வேட்டைக்கு போனோம் மறுபடியும் இப்ப நீ எப்ப வேட்டைக்கு போனா எங்க கண்டெடுத்த அதை சொல்லு அப்பா நான் வேட்டைக்கு போனோம்ல சரி வேட்டைக்கு போகும்போது சுத்தி வேட்டையாடும் போது 20 கிலோமீட்டர் அங்கிட்டு ஓடிச்சார் நான் அங்கிட்டு ஓடிச்சேன் சரி அப்புறம் மயனக்காரன் தேடி வந்து அன்னைக்கு வேட்டை ஒண்ணுமே அமையில வீட்டுக்கு வந்துட்டான் ஆளுக்கு ஒரு பக்கமா வீட்டுக்கு வந்து பழிச்சிருச்சுன்னு திருப்பி மறுநாள் வேட்டைக்கு போகணும் சரி மறுநாள் வேட்டைக்கு போகும்போது அங்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இங்கிட்டு வந்து போய் பார்த்தா ஒரு பெருமட்டை பள்ளம் என்ன பெருமட்டை பள்ளம் அந்த பள்ளம் வேணாம் அப்படின்னு இப்படி தண்ணி அள்ளி குடிச்சு இங்கிட்டு வந்து பாக்குறேன் ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள என் தங்கச்சி வள்ளி படுத்து கிடந்துச்சு அது என்ன பண்ணணும் பார்த்தா வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளம் தோண்டி எடுத்ததுனால அதை தூக்கிட்டு வந்து கிழங்கு வேணாம்னு வண்டின்னு வச்சு நாங்கள் கூப்பிட்டு கொடுக்க ஆண்கள் வேட்டையாடுவோம் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவதான் கொலை வழக்கம் இப்படி இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 குடிசை தலைவன் எங்க அப்பா நம்பிராஜன் அப்படின்னு நீ நினைக்கிறேன் 7 குடிசை அப்படித்தான் இருந்துச்சு ஒரு என்னமோ ஒருத்தர் தண்ணி ஓட்டவனை வச்சு விட்டாருன்னு 2 குடிசை தீய வச்சு விட்டாங்க அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு நாளைக்கு மேயருக்கு வரணும்னு இருக்காங்க வள்ளி எங்கே எடுத்தீர்கள்
சரணு வேட்டைக்கு போக கூடாதுன்னு ஏய், ஏய், அப்ப மறுபடியும் என்னண்ணே வள்ளி எந்த இடத்துல கண்டெடுத்தீர்கள்? மல்லியை எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னா இங்கிட்டு வந்து வேட்டைக்கு போகணும்னா அங்கிட்டு வந்து இந்த பெரியப்பா சொத்து அங்கிட்டு தோட்டத்துல காலை வச்சா வெட்டுவோம். இங்கிட்டு வந்தோம்னா அவன் பங்காளியை வந்து அவன் இருள பேருந்தல்ல. வள்ளியை எந்த இடத்துல கண்டெடுத்தீர்கள்? இப்பதானே சொன்னேன் போயா பொண்ணனைக்கு சொல்லிருக்கீங்க கண்டெடுத்தியே அப்படி குண்டு எடுத்தாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே ஆமா என்ன சத்தம் கட்டது? குழந்தை அழும் குகா குகா ஆமா. ஆனா சத்தம் குறைவா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? பொம்பளை புள்ள ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது ஆஸ்பத்திரியே 2000 கத்துற சத்தத்தை வச்சு என்ன பண்ணு சொல்லி போடலாம் தெரியுமா? ஆமா, வீரியமா சத்தம் அதிகமா ஆஸ்பத்திரியே 2 இடிக்கிற மாதிரி கத்துச்சுன்னா அது ஆம்பளை புள்ள. அதே பொம்பளை புள்ள. ஏன் பொம்பளை புள்ள வந்து சத்தம் குறைவா போடுது? உண்மையா இருந்துகிட்டே புருஷை வீட்டுக்கு சீரல பூரா அழுத்து போய் அங்கே கொண்டு போயிடும். ஆனா ஆம்பளை பையன் எதுக்கு சத்தம் போடுறேன்? என்னைக்கு இருந்தாலும் கட்டிங்க போட்டு ரோட்ல பார்த்து சத்தம் போடுறேன் அன்னைக்கு சத்தம் போறேன். சும்மா இல்லப்பா. சரி, வள்ளி ஆமா வள்ளி என்பதாக இந்த பக்ரி மகளை போட்டிருக்காங்க இன்னைக்கு. யார் அந்த பெண்கள்? ஏற்கனவே சீவரத்துக்கிட்டு நிமிந்தளவாத செஞ்சுல அந்த பிள்ளைதான். ராமதாஸ் என்ன மாட்டு ஜானி ஆளுதான். நான் ஊர்ல செம்பரியாடி மாச்சுவேன். சனதை வந்து அளவுல குறவங்க வைக்கிறேன். சித்தப்பா ஒரு ஆளுதான் வாத்தியார். கூலிச்சாமி யாருன்ற கூடி யாரு? கூடி யாரு? முத மெட்ராஸ்ல கோயம்பேட்டுல பூ வியாபாரம் பார்த்துட்டு இப்போ வந்து மண்டல நகர்ல பூ வியாபாரம் பார்ப்பேன். சரி, இந்த பக்கரி மகன் எப்படி? நல்ல விலைதான் 800 ஆகுது. ஏன்டா 800? ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்கு 800 நீதான் மாதிரி. சரி, நான் ஒரு முறை அந்த பெண்மகளோடு சரி 900 தரவு இல்லையப்பா, தரவு கூலி அந்த வாகனத்திலே சென்று வரட்டுமா? இல்ல அத்தை கூலி சம்பளம் தான் வாங்குது. தரவு கூலி நான் அவனையும் கூட்டோ 150 சேர்த்து வாங்கி ஒரு போகும்போது குட்டி மாதிரி அந்த கரும்பு அள்ளி போடுறா சோனா. ஐயா அந்த 250 ரூம்ல போய் உட்காராதீங்க. அதுல தண்ணி வரல. 302 காட்டுப்பா. குடிச்சாமி போப்பா, நீதான் ரூம் போய் போ. அவன் ரூம்ல தானே தச்சுக்கிட்டு இருக்கேன். ராமதாஸ் எப்படி சாமி அரைச்சி விட்டேன் பாத்தியா?